இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இனிய காலை வேளையிலே உங்களுக்கு முன்பாக சில வசனங்களை நான் கொண்டு வர விரும்புகிறேன். அதுக்கு உதவியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் உள்ள 12வது வசனம், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம் எல்லாருக்கும் மிகவும் பழக்கப்பட்ட ஒரு வசனமாக இது காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே இந்த வசனத்தை நாம் 3 இடங்களிலே நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த 3 வசனத்தையும் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சொல்லியிருப்பதனாலே இது மிகவும் ஒரு முக்கியமான வசனமாக நாம் பார்க்க முடியும். முதலாவதாக நாம் இங்கே கவனிக்கும் பொழுது இந்த வசனம் 3 இடங்கள்லையுமே ஒரு நேர்த்தியாக அங்கே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். என்ன என்று நம்ம கவனிக்கும் பொழுது, உயர்த்துகிறவனுக்கு வரக்கூடிய பலனை முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த 3 இடங்களிலுமே சொல்லுகிறார். இங்கே நம்ம கவனிக்கும் பொழுது கூட தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு மேலே உள்ள வசனங்களிலே நாம் கவனிக்கும் பொழுது யாரெல்லாம் தாழ்த்தப்படுவார்கள் என்கிற நிலையிலே நம்முடைய ஆண்டவர் பல காரியங்களை சொல்லி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே மேலே நாம் கவனிக்கும் பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் தாங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் மற்றவர்கள் காண வேண்டும், அவர்களால் புகழப்பட வேண்டும் என்பதற்காக நிறைய காரியங்களை அவர்கள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு அவர்கள் மற்றவர்களுடைய பார்வைக்கு மற்றவர்கள் காண வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம், உபவாசம் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம், தான தர்மங்கள்லாம் செய்கிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். எனவே மனிதர்கள் காண வேண்டும் என்பதற்காக நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலேயும் உயர்வு கிடைக்காது. மாறாக தேவனுடைய பார்வையிலே நாம் தாழ்த்தப்படுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த 23ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 7ஆம் வசனத்திலே மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும், கனம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் தாழ்த்தப்படுவோம். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும், ரபி என்று சொல்லணும், குருக்கள் என்று சொல்லணும், பிதா என்று சொல்லணும் என்று சொல்லி எல்லாம் இந்த பரிசேயர்களும் வேதபாரகர்களும் விரும்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அவர்கள் தங்களை உயர்த்தக்கூடியவர்களாக தனிப்பட்ட முறையிலே மற்றவர்களால் கனம் பெற வேண்டும் என்கிற நிலையிலே அவர்கள் இருந்ததினாலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்களை உயர்த்துகிறீர்கள், நிச்சயமாகவே அதனால் தாழ்த்தப்படுவீர்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்குது என்று நம்ம பார்க்கும் பொழுது மற்றவர்கள் காண வேண்டும் என்பதற்காக நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தை நிமித்தமும் நாம் நிச்சயமாகவே தாழ்த்தப்படுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, ரைட்டு. அடுத்ததாக இந்த வசனம் 3 இடங்களில் இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். முதலாவது இங்கே நம்ம கவனித்தோம். அடுத்ததாக நாம் கவனிக்கும் பொழுது இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் அதில் 18வது அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவர் 14வது வசனத்தில், ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி இன்னொரு சம்பவத்திலும் கூட நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சம்பவம் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே கவனிக்கும் பொழுது தேவாலயத்துக்கு 2 மனிதர்கள் போகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே கவனிக்கும் பொழுது 18:9 தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து நம்முடைய ஆண்டவர் உவமையை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். எனவே ஆலயத்திற்கு சொல்லும் பொழுது இங்கே அந்த பரிசேயன் தான் நீதிமான் என்றும் தான் தேவனுக்கு முன்பாக கிரியையினாலே நான் நீதிமான் என்று அங்கே சொல்லி வேறொருவனை, அதாவது அந்த ஆயக்காரனை அற்பமாக அங்கே எண்ணி சில காரியங்களை அங்கே ஆலயத்துக்குள்ளாக சென்று அவன் சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். ஆனால் முடிவில் என்ன அங்கே கவனிக்கும் பொழுது அந்த பரிசேயன் வந்த வண்ணமாகவே அவன் திரும்பி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆயக்காரன் நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன்னுடைய வீட்டுக்கு போனான் என்று சொல்லி அந்த உவமையிலே நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். எனவே இதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்திற்கு சொல்லும் பொழுது நாம் நம்மை எப்படியாக நாம் கருதுகிறோம்? இந்த பரிசேயனை போல நான் நீதிமான், இந்த ஆலயம் என்னால் தான் உருவாக்கப்பட்டது, இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் என் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டாங்க, நான் ரட்சிக்கப்பட்டு அல்லது இந்த சபையிலே எத்தனை வருடங்களாக நான் இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் பெருமைப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் சொல்லுகிற வண்ணமாக இந்த பரிசேயனை போல நாம் தாழ்த்தப்படுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே நாம் தனிப்பட்ட முறையிலே நாம் நம்மை உயர்த்தும் பொழுது தாழ்த்தப்படுவோம். அது மட்டுமல்ல, ஆலயத்திற்குள்ளாக திருச்சபைக்குள்ளாக நாம் நம்மை உயர்த்துகிற வண்ணமாக எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சாலும் கூட அது தேவனுக்கு முன்பாக
நாம் நிச்சயமாகவே தாழ்த்தப்படுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக இதே வசனம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றும் கூட நம்முடைய ஆண்டவர் இதே வசனத்தை இங்கேயும் கூட சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலே சொன்னார் என்று நம்ம கவனிக்கும் பொழுது, கல்யாண வீட்டிற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது உயர்ந்த இடத்துல போய் நீ உட்காராதே, அப்படி உட்காரும் பொழுது உன்னை விட கனம் பெற்றவன் வரும் பொழுது அவன் நீ போய் தாழ உட்காரு என்று சொல்லும் பொழுது அங்கே நாம் கனவீனப்படுவோம் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நீ கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது தாழ்ந்த இடத்துல நீ போய் உட்காரு, தன்னை தாழ்த்துகிறவன் மட்டும்தான் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். எனவே பொது விசேஷமான இடங்களிலே இன்றை நாம் கவனிக்கும் பொழுது, கல்யாண வீடுகளை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே தான் தங்களுக்குண்டான அந்த மதிப்பையும் தங்களுக்குண்டான பணத்தை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய இடமாக அங்கே திருமணங்கள் இன்று நடைபெறுகிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கொஞ்சம் பணம் இருந்தால் போதும். ஆனால் இன்று பார்க்கும் பொழுது அவர்களைப் போல இவர்களைப் போல அங்கே திருமணம் நம்முடைய வீட்டிலும் செய்ய வேண்டும், அவர்களைப் போலவே நாம் எல்லா விசேஷங்களும் செய்ய வேண்டும், பணம் அதிகமாக செலவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி தங்களை உயர்த்துவதற்காக இன்று அநேக விசேஷங்கள், அநேக திருமணங்கள், அநேக திருமண மேடைகள் இருக்கிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். எனவே நாம் திருமண வீடுகளிலே நாம் யாரை உயர்த்துகிறோம்? நாம் தேவனை உயர்த்துகிறோமா அல்லது நம்மை நாமே உயர்த்துகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் உயர்த்தப்படுவதற்கு தேவன் சொல்லக்கூடிய ஒரு எளிய வழி, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்கிற அருமையான எளிய வழியை அவர் சொல்லியிருக்கிறார். எனவே தேவனால் நாம் கனம் பெற்று அவர் தேவனை நம்மை உயர்த்துவதற்காக நாம் நம்மை தாழ்த்தி வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன்.